தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்தியா ஃபுல்லாக கூட சொல்லலாம். இட்லியும் கெட்டி சட்னி, இட்லி சாம்பார், இட்லி ஆட்டுக்கால் பாயா, இப்படி விதவிதமாக சைடிஷ் வச்சு இட்லியை நம்ம சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு இட்லின்னு ஏன் பேர் வந்துச்சு, இந்த இட்லி எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் தெரியுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இட்லி ஒரு தமிழ்நாடு டிஷ்ஷு, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஃபார்ம் ஆச்சுன்னு. அதான் கிடையாது. இந்த இட்லியோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு 1000 வருஷம் பின்னாடி போனோம். அதாவது சோழர்கள் வாழ்ந்த காலம். சோழர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல போய் ஆட்சி செஞ்சாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேர் இந்தோனேஷியா. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எம்பையர் தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ அதோட பேர் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் எம்பையர். அங்கே நம்மளோட சோழர்கள் போய் வணிகம் பண்ணும்போது என்னடா இது புது டிஷ்ஷாக இருக்குது, இது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஊருக்கு அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்லி. கெட்லி தான் அந்த ஊரோட இட்லியோட பேர். ஓகே, நல்லா தான் இருக்கே. இந்த ரெசிபி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டில் போயிட்டு நம்மளும் ஏன் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த இட்லிங்க. ஆனால் நம்ம சோழர்கள் கொண்டு வந்து இங்கே இதே மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அதுக்கு இட்லிலாம் பேர் வைக்கல. இட்டு அவின்றது வந்து அதில் மாவை இட்டு அதை அவிச்சு தருவாங்க. அதனால தான் அதை இட்டு அவின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிடுவாங்க. அது அப்படியே மறுவி இப்போ இட்லின்னு வந்து நிற்கிது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே ஒவ்வொரு டிஷ்ஷு இருக்குங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.